வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். அதுல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நீங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான சிலபஸ் சேஞ்ச், வெயிட்டேஜ் அனாலிசிஸ், புக் டு ரெஃபர் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலைன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். மேத்தமெட்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கான சிலபஸ் definition of probability, sampling theorems, conditional probability, mean, median, mode and standard deviation, random variables, பைனாமியல், பாய்சான் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சிலபஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, மற்ற பிரான்ச்சுக்கும் காமனாக தான் இருக்கும் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. புக்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக், நீங்கள் 10 years பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா +1 அண்ட் +2 அந்த புக்கில் 10th சாப்டர் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னாவே இந்த டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே கவர் ஆயிரும். அது இல்லாமல் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்கே மாண்டலோடைய கேட் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அவர் மேத்தமெட்டிக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வந்து கேட் நோட்ஸ் கொடுத்துருக்காரு, அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளியராக ஐடியா கிடைக்கும். வந்து எவ்வளோ மார்க் கேட் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக 1 மார்க் கொஸ்டினும் ஒரு 2 மார்க் கொஸ்டினும் வந்து கேட்பாங்க. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்மளால் வந்து 1 to 3 மார்க்ஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணாவே போதும், அந்த அளவு தான் அந்த கொஷின் பேப்பருடைய டஃப்னஸ் இருக்கும் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் நத்திங் மோர் தென் குட்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் பை கால்குலேஷன்ஸ்னு சொல்லிட்டு பேர் லேப்லாஸ் சொல்லியிருப்பாரு. இந்த கோட் வந்து கிளியராக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா என்ன கிளியராக புரியும். இந்த வருஷம் என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். மெயினாக அந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸ், பாசிபிள், ப்ராபபிளி, லைக்லி, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி குறிக்கக்கூடிய, ஒரு நிச்சயத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த அன்சர்டனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு லைஃப்பில் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரோலாக நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சர்ச் பண்ண தேவையில்லை, நம்ம டே டு லைஃப் எடுத்தாவே அதுவே வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அன்சர்டனிட்டியை மேத்தமெட்டிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பேர் தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேசிக் டேர்ம்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்னு எடுத்துட்டோம்னா 2 வகையான எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். ஒன்று வந்து டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய அவுட்கம்ஸ் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு ஐடென்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம்னா அதோடைய அவுட்கம் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா டைம் டேபிள். ஸோ இப்போ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எந்த டீச்சர் எந்த பீரியடில் வருவாங்கன்னு சொல்லிட்டு அது டேபிள் கொடுக்குறாங்க, டைம் டேபிள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஐடென்டிக்கல் கண்டிஷன் எப்பயுமே அதே ரொட்டீனில் தான் போயிட்டுருக்கும். அதான் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி மாடல். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிளாக இதுக்கு சொல்லலாம். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதோடைய பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக ஐடியா இருக்கும். பட் ஆனால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அது அவுட்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கிளியராக வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஏ ஃபேர் காயின் இஸ் டாஸ்ட். ஸோ ஃபேர் காயின் என்ன சொல்கிறோம், ஒரு சைடு வந்து ஹெட் இருக்கும், ஒரு சைடு வந்து டைல் இருக்கும், அதான் வந்து ஃபேர் காயின் சொல்கிறோம். ஸோ ஃபேர் காயினோட அவுட்கம்னு எடுத்துட்டோம்னா ஒரு காயின் டாஸ் பண்ணால் என்ன அவுட்கம்ஸ் இருக்கும், ஹெட்டு அது டைல் இருக்கும். அது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆனால் அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே மாதிரி ஒரு டை எடுத்துட்டோம்னா அந்த டையோட ரோலிங் டை எடுத்தோம்னா அதுக்கு 6 ஃபேஸ் இருக்கும், 1 to 6 வரைக்கான ஃபேஸஸ் இருக்கும். பட் ஆனால் எந்த ஃபேஸ் வந்து உழுகுன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுதாங்க ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா த செட் ஆஃப் பாசிபிள் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா அதில் வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதோ அதை தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி இல்லை எலிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், நம்மளுடைய அவுட்கம் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அதை தான் வந்து ஈவெண்ட்னு சொல்லுவோம், இல்லை சிம்பிள் ஈவெண்ட், எலிமெண்ட்ரி ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் டேம் கொடுப்போம். ஓகேவா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் வந்து சில இதுக்கு வந்து காயின்க்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணாங்கன்னா ஹெட் அண்ட் டைல் இருக்கும். அதே மாதிரி 2 காயின்ஸ் டாஸ் பண்ணால் ஹெட் டைல், டைல் ஹெட்டு, டைல் டைல், இந்த மாதிரி வந்து அதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி 3 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோலிங் டைஸ் எடுத்தோம்னா இப்போ ஒரு ரோலிங் டைம்னா அப்போ 1 to 6 வரைக்கும் வரும். அதே 2 ரோலிங் டைம்னா 36க்கான 36 பாசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி நம்ம கார்ட்ஸ் எடுத்தோம்னா டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்கும். ஜோக்கர்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது நம்ம ரம்மி கேம்ஸில் விளாட்ற மாதிரி. ஸோ ரிமைன் இந்த 52 கார்ட்ஸில் என்னென்ன ஷேப்னு பார்த்தோம்னா ஹார்ட்டு, டைமண்டு, ஸ்பேடு, கிளப், ஒன்லி 13 கார்டு இருக்கும். அதே மாதிரி கலர் வைஸ் பார்க்கும்போது 2 கலர் இருக்கும், ஒன்று ரெட் கலர், ஒன்று பிளாக் கலர். ஸோ இந்த பாசிபிளோடைய இதோடைய சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிளியராக இருக்கணும். இது தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு 2 ஈவெண்ட் இருக்குது, அந்த 2 ஈவெண்ட் ஒரே டைமில் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது நடக்காமல் இருந்துச்சு. இப்போ இந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட் நடக்க முடியாது. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ கிங் ஆர் குயின் ஃப்ரம் வெல் சஃபிள்டு கார்டு, அந்த 52 கார்ட்ஸில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஈவெண்ட் ஏங்கிற ஈவெண்ட் வந்து கிங்னு எடுத்துக்கிறேன், பிங்கிற ஈவெண்ட் வந்து குயின் எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டுக்குமே காமனாலிட்டி எதை எடுக்க முடியும் இருக்குமான்னு பார்த்தோம்னா எது காமனாலிட்டி கிடையாது. ஸோ அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் சொல்லுவோம். ஒன்னே ஒன்று விளக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் தமிழில். எக்ஸாஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு காமனாலிட்டி இருக்கும். இப்போ 2 ஈவெண்ட் எடுத்துட்டோம்னா ஏ ஆர் பின்னு எடுத்துட்டோம்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் ஆஃப் இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். ஏன்னு எடுத்துட்டோம்னா கிங்கு, பின்னு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் இங்கே இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து காமனாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஒன்று விளக்கக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. இதுதான் எக்ஸாஸ்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி லைக்லி இந்த நேம்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணால் ஹெட் ஆர் டைல். ஸோ ஏ வந்து நான் ஹெட்னு எடுத்துக்கிறேன், பி வந்து டைல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்குமே 1/2 50% சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு n எக்ஸாஸ்டிவ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஃபேவரபிள் ஈவெண்ட் சொல்லணும்னா எம்னு எடுத்துட்டோம்னா அதோட ரேஷியோ தான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு m/n. எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட், என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாசிபிலிட்டி ஆர் சாம்பிள் ஸ்பேஸ். இப்படி தான் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் வந்து ப்ராபபிலிட்டி வந்து டிஃபைன் பண்ணாங்க. அப்போ வந்து சில லிமிடேஷனும் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனட் ட்ரையல்ஸ் தான். இப்போ வந்து ட்ரையல்ஸ் எப்பவுமே வந்து ஒன் டைம் தான், அந்த ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தான் இருக்கும், இன்ஃபினிட் ட்ரையல்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்து கிளாசிக்கலாக வந்து இந்த டெஃபினேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் வந்து எவால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய தியரம்ஸ் எல்லாமே அடிஷனல் ஆட் பண்ணி ஃபர்தராக இது வந்து ப்ராபபிலிட்டி வந்து டெவலப் ஆச்சு. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா 2 kinds of task simultaneously find the probability of getting exactly one hit. ஓகேங்களா, இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, இப்போ 2 கைண்ட் வந்து சைமல்டேனியஸாக டாஸ்க் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி 1 ஹிட். ஓகேங்களா, ஸோ இதுதான் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 1 ஹிட் கிடையாது, எக்ஸாக்ட்லி 1 ஹிட். அப்போ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம்னா HH, HT, TH, TT. ஓகேவா, ஸோ ஹெச்ங்கிறது ஹெட், டிங்கிறது டைல். அப்போ இதுக்கான நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஆர் ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 1 ஹிட்னு பார்த்தோம்னா HT அண்ட் TH. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டியாக நம்ம கிளாசிக்கல் டெஃபினேஷன் அதை வந்து P of A ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. அப்போ ஃபேவரபிள் அவுட்கம் இங்கே வந்து 2 to 2/4. ஸோ 1/2 தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி இனிஷியல் டேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா தியரம்ஸ் எல்லாமே வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சம் பேசிக் தியரம்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அதே ஷியூர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த ஈவெண்ட் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு 100% நடக்கும் அந்த ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஷியூர் ஈவெண்ட் சொல்லுவோம். ஸோ P ஈக்குவல் டு 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. அதுதான் வந்துட்டு இந்த ஆக்சியம்ஸான ஃபர்ஸ்ட் ஆக்சியம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேசிக் தியரம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தியரம். இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்ஸ் 50%, அப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் மீது என்ன இருக்கும், அது நடக்காமல் இருக்கிறதுக்கான சான்ஸ், அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் எடுத்துட்டோம்னா இது வந்து P dash of n கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க. ஸோ 1 minus of P of A. நெக்ஸ்ட் இப்போ 2 ஈவெண்ட் இருக்குது, அது வந்து பிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு வெண்டமில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ பி காம்ப்ளிமெண்ட்னா ஏ மட்டும் நடக்கிறதுக்கான சான்ஸ் என்ன. ஸோ அப்படி பார்க்கும்போது பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது P of ஏலேருந்து அது காமனாலிட்டி மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா காம்ப்ளிமெண்ட் ஏ ஒன்லியான ஈவெண்ட். ஓகேவா, ரெண்டு அடிஷன் தியர்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஏ யூனியன் பி, ரெண்டு தியர் வந்து வென் டயக்ராம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ P of A + P of B மைனஸ் இப்போ அந்த ரெண்டுக்கான காமன் போர்ஷன் வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா 2 டைம் இது காமன் போர்ஷன் ஆனாலும் 1 டைம் இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். இதே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த காமன் டைம் வந்து 0 ஆயிரும். ஸோ அதனால P of A union B ஈக்குவல் டு P of A + B. இந்த 3 ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஏபிசிங்கிற 3 ஈவெண்ட் எடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம யூனியன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ P of A union B union C அப்படி போட்டோம்னா P of A ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் டைம் பண்ணணும், அந்த ஈவெண்ட் எழுதணும். P of A + P of B + P of C. அதுக்கப்புறம் காமனான டைம் P of A காமன் B, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணால் B of A B காமன் C, B of C காமன் A. அதுக்கப்புறம் 3க்குமான காமன் டைம் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ P of A காமன் B காமன் C.
நெக்ஸ்ட் இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா a card is drawn at random from well shuffled 52 cards. ஓகேங்களா, அதுலேருந்து என்ன கேட்குறாங்க, கார்டு வந்து கிங்காக இருக்கிறதுக்கும் குயின் ஆகிறதுக்கும் என்ன ப்ராபபிலிட்டி, ஆர் கிங் ஆர் ஸ்பேட் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, கிங் ஆர் பிளாக் கார்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ என்ன ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 52 கார்ட்ஸ், அது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ கிங்குன்னு எடுத்துட்டோம்னா டோட்டலாக அந்த 52 கார்ட்ஸ் நான் ஏங்கிறது வந்து ஏங்கரி வந்து கிங்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கிங் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும், 52ல் 4 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ பிங்கிற ஈவெண்ட் வந்து நான் குயின் எடுத்துக்கிறேன். ஸோ குயின் கார்டும் பார்த்தோம்னா டோட்டலாக 52 கார்ட்ஸில் 4 கார்ட்ஸ் குயின் கார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பேடுங்கிற ஈவெண்ட் வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எவ்வளோ ஸ்பேட் இருக்கும்னு பார்த்தோம்னா 13 கார்ட்ஸ் வந்து ஸ்பேட் கார்டாக இருக்கும். ஸோ ஃபோர்த் வந்து டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கார்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பிளாக் கலர் கார்டு நம்ம 52 கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26 கார்டு வந்துட்டு பிளாக் கலர் கார்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ராப் சொல்யூஷன் பண்ணலாம். கிங் ஆர் குயின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அடிஷன் தியரி இப்போ அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், P of A equal to P of B. நான் என்ன ஏபிங்கிறது வந்து இங்கே கிங் குயின் எடுத்துருக்கிறேன். ஸோ A யூனியன் B நம்ம போட்டோம்னா இது கிளியராக ஆன்சர் கிடைக்கும். ஸோ P of A ப்ளஸ் P of B அண்டு மைனஸ் ஆஃப் PA காமன் B. ஸோ இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஏன்னா கிங்கும் குயினும் அட் டைமில் வந்துட்டு வராது, ஏன்னா காமனாலிட்டி இது ரெண்டுக்கு கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது 4/52 ப்ளஸ் 4/52 அங்கே காமனாலிட்டி இருக்கனால 0. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஸோ 8/52 அதை நம்ம இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணோம்னா 2/13 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவது வந்து கிங் ஆர் ஸ்பேடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிங் ஆர் ஸ்பேடுக்கு இதே மாதிரி யூனியன் ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னாவே அந்த அடிஷன் தியரம் ஃபார்மில் அப்ளை பண்ணோம் நம்மளுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கிங் ஆர் ஸ்பேடுக்கு வந்து பார்க்கும்போது P of A யூனியன் C அதை அப்ளை பண்ணோம்னா P of A ப்ளஸ் B of C காமன் ஆஃப் B of A காமன் C இதை மைனஸ் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது P of A நம்மளுக்கு தெரியும் 4/52 இருக்கும். ஸோ கிங் கார்ட்ஸு. ஸோ P of Cங்கிற பார்க்கும்போது 13/52. ஸோ ரெண்டுக்கு காமனாலிட்டி பார்க்கும்போது ஒரு ஸ்பேடு கார்டு கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், கிங் கார்டாக இருக்கும். ஸோ அப்போ காமனாலிட்டி வந்து 1/52. ஸோ இது வந்து எக்ஸாஸ்டிவ் ஒன். ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணி ஃபர்தராக பண்ணோம்னா ஸோ ஆன்சர் வந்துட்டு 16/52 வரும். ஓகேவா. அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கிங் ஆர் பிளாக் கலர் கார்டு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எடுத்தோம்னா கிங் ஆர் பிளாக்கு. அப்போ இதுக்கும் நான் யூனியன் ஃபார்ம்லாம் A யூனியன் D அப்படி எழுதுனா P of A ப்ளஸ் B of D காமன் B of A காமன் D. P of A வந்து நம்மளுக்கு தெரியும் 4/52. P of Dன்னு எடுத்துட்டோம்னா 26/52. டோட்டலாக நம்மளுக்கு 26 கார்டு வந்து பிளாக் கலர் கார்டாக இருக்கும். ரெண்டுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா 2 கிங் கலர் கார்டு வந்து பிளாக் கலர் கார்டாக இருக்கும். ஸோ அதுக்கான காமனாலிட்டி இதை ஃபர்தராக வந்து நம்ம பண்ணோம்னா ஸோ 30 - 2 ஸோ 7/13 சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.